ஓம் சாய்ராம். வணக்கம். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, அம்மனுக்கு 4ஆம் வார கூழ் ஊற்றுதல், அதாவது கூழ் வார்த்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது அம்மா வீட்டில் போய் எடுத்த வீடியோ. நான் இந்த வருஷம் கூழ் ஊற்றலை. அது ஏன்னு என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். அதனால் நாங்கள் அம்மா வீட்டுக்கு போயிருந்தோம். அங்கே சனி ஞாயிறு அந்த 2 நாளில் என்னென்ன அம்மா செஞ்சாங்க அப்படின்னு சொல்கிறது தான் இந்த விலாக். நான் வெள்ளிக்கிழமையிலே ஸ்டார்ட் ஆகிடும் மாப்பண்ணை போடுறது இதெல்லாம். நான் சனிக்கிழமை தான் போனன்றதுனால சனிக்கிழமை என்னென்ன செஞ்சாங்க அம்மா அப்படின்றது தான். எங்கள் வீடு பார்த்திங்கன்னா சென்னை அப்பார்ட்மெண்ட் ஏரியாவில் தான் அம்மா வீடு இருக்குது. அதனால் நம்ம கிராமத்தில் வர வசதி அங்கே இல்லை. அதனால் அம்மா வீட்டோட பின்பக்கத்திலே எப்படி கூழ் ரெடி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நானே பார்த்தது கிடையாது. ஏன்னா சண்டே அன்றைக்கி தான் போயிட்டு பூஜையில் மட்டும்தான் காலம்பரை போய் கலந்துப்போம். இந்த தடவை அம்மாவுக்கு யூட்ரஸ் ரிமூவ் பண்ணிட்டாங்க, அதாவது கர்ப்பப்பை எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதனால் உதவிக்காக முன்னாடியே கொஞ்சம் போயாச்சு, பசங்களுக்கு லீவுன்றதுனால. அம்மனுக்கு கூழ் காய்ச்சதுலேருந்து மறுநாள் கும்பம் போடுற வரைக்கும் அந்த வீடியோவில் இருக்குது. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வருஷம் அம்மா அம்மனுக்கு 2 மடங்கு இது போல் 2 பாத்திரத்தில் கூழ் காய்ச்சுவாங்க. இந்த தடவை அவங்களால முடியலன்றதுனால ஒரு பாத்திரத்திலே கூழ் காய்ச்சினேன் அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லிகிட்டு இருந்தாங்க. எப்போவுமே மொதல் 2 வாரத்திலே கூழ் ஊற்றிடுவாங்க. இந்த தடவை 4ஆம் வாரம் ஊற்றுனாங்க. எங்கள் ஊரில் 5ஆம் வாரம் தான் திருவிழா. எப்போவுமே திருவிழாவுக்கு முன்னாடியே கூழ் ஊற்றிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க அம்மா. அதனால் 4ஆம் வாரம் ஊற்றியாச்சு. இந்த கூழ் யாருக்குன்னு பார்த்திங்கன்னா, எங்கள் ஊர் திருவீதி அம்மனுக்கு. திருவீதி அம்மன் பற்றி நான் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். பௌர்ணமி அன்னைக்கு திரு ஊஞ்சல் வழிபாடு செய்வாங்க. அங்கே பார்த்திங்கன்னா திருவிழா ரொம்ப சிறப்பாக வெகு விமர்சையாக நடக்கும். புதன்கிழமை அன்றைக்கே காப்பு கட்டிடுவாங்க, மாலை போட்டு. பெண்கள்லாம் பால் குடம் வெள்ளிக்கிழமை அன்றைக்கி எடுப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி சனிக்கிழமை அன்றைக்கி கோயில் சார்பில் கோவிலில் கூழ் காய்ச்சுவாங்க. கூழ் வீட்டில் ஊற்ற முடியாதவங்க எல்லாம் மாவு அரிசி இதெல்லாம் கோயிலுக்கு டொனேட் பண்ணிட்டா அதை சேர்த்து கோயில் சார்பில் கூழ் காய்ச்சிடுவாங்க. ஞாயிற்றுக்கிழமை பார்த்திங்கன்னா யார் யாரெல்லாம் குடம் தூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டியிருக்காங்களோ அவங்க எல்லாருமே நிற்க வச்சு உடுக்கு சிலம்பு வச்சு வர்ணித்து கூப்பிடுவாங்க. யார் மேலே அம்மன் இறங்கி ஆடுறாங்களோ அவங்க மேலே தான் குடம் தூக்கி வைப்பாங்க. எங்கள் ஊர்னா அம்மா ஊர் விசேஷத்தை தான் இப்போ நான் சொல்லிகிட்ருக்கேன் உங்ககிட்ட. இந்த கூழோட அளவுகள் பார்த்திங்கன்னா 2 கிலோ மாவுக்கு 2 கிலோ அரிசி. 2 கிலோ சமமாக போட்டாலே கரெக்டாக இருக்கும். அரிசி 2 கிலோவும் போட்டாலும் அதுவும் நல்லாயிருக்கும். ஆனால் அம்மா 2 கிலோவுக்கு 2 கிலோ தான் போட்டாங்க. இப்போ நல்லபடியாக கூழ் வந்துருச்சு. அதை இறக்கி பூஜை ரூமுக்கு முன்னாடியே வச்சு முடிச்சாச்சு. இது மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி காலையில் சீக்கிரமாக எழுந்துச்சி அம்மா கருவாட்டு குழம்பு செய்கிறதுக்கான வேலைகளை மும்முரமாக இறங்கிட்டாங்க. ரெடியும் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் வாசல் தெளித்து கோலம் போட்டு என்னை கீரை செய்ய சொன்னாங்க. நான் கீரை நல்லா செய்வேன். அதனால் கீரை செய்கிற வேலையை மும்முரமாக இறங்கிட்டேன். பக்கத்தில் கருவாடு குழம்பு அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு பக்கத்துலேயே அதையும் ஒரு பக்கம் இதையும் ஒரு பக்கம் மேனேஜ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா 4 பேருக்கு கொடுக்குற பொருள், அதனால சுத்தமாக தரமாக நல்லபடியாக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்லிகிட்டே இருந்தாங்க. அவங்க போய் பூஜை வேலையை பார்க்க ஆரம்பித்தாங்க. பூ கட் பண்ணி போடுறது இந்த வேலையெல்லாம் அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க. நான் இங்கே அடுப்புக்கிட்டு இருக்கிற வேலையெல்லாம் நான் பார்த்துக்கிட்டேன். கூழ் ஊற்றுறது ஆடி மாதத்தில் அப்படின்றது அம்மனுக்கு ரொம்ப உகந்த விஷயம், அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். அதனால் ஆடி மாதத்தில் அம்மனுக்கு கூழ் ஊற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு செய்கிறோம் நம்ம. ஆனால் அம்மனுக்கு மட்டும் இல்லை, நம்மளோட குலதெய்வத்துக்கான உகந்த மாதம் இந்த ஆடி மாதம். நம்ம செய்கிற இந்த கூழ் ஊற்றுறது அப்படின்ற இந்த விசேஷம் வழிபாடு நம்ம குலதெய்வத்துக்கு தான் செய்கிற நன்றி கடமை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா சொல்லுவாங்க.
அதனால் கூழ் ஊற்றுற இந்த வழிபாட்டை வந்து தடை இல்லாமல் வருஷம் தவறாத செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா வந்து சொல்லுவாங்க. 2 நாள் எப்படி போச்சுன்னே தெரில, செம்ம ஜாலியாக இருந்தது. ஆனால் வேலையும் பெண்டு கழண்டுருச்சு. கூழ் வந்து காய்ச்சறதுலேருந்து அதை கரைக்கிறதுலேருந்து ஃபுல்லாக கேன் வாட்டர் தான். ஏன்னா சென்னை வாசிகள்லாம் அவங்க, அதனால் தண்ணி பற்றாக்குறை. அதனால் ஃபுல்லாகவே வந்து கேன் தண்ணியிலே தான் எல்லாமே செஞ்சோம். எப்போவுமே கேன் தண்ணியில் தான் செய்வாங்க, வேறு வழி இல்லை. குடிக்கிறதுக்கு வந்து ஆரோ வாட்டர் போட்டு வச்சுருக்காங்க. இப்போ பூஜை வேலைகள் வந்து மும்மரமாக நடக்குது. இதுதான் எங்கள் அம்மாவோட பூஜை ரூம். பாருங்கள் எப்படி மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. சனிக்கிழமை காலையில் போலவே நாங்கள் கிளம்பி ஊருக்கு போயிட்டோம், நானும் என் பசங்க எல்லாம். ஈவினிங் போல் தான் எங்கள் வீட்டுக்கார் வந்தார். இவர் தான் எங்கள் வீட்டு சாரு. பூஜை ரூம் வந்து மெயின்டைன் பண்ணுறது எங்கள் அம்மா, அதை களைச்சி விட்றது இந்த சார் தான். என்ன தான் சென்னை வாசிகளாக இருந்தாலும் எங்கள் அம்மா வந்து சாமிக்கு வந்து பச்சரிசி பொங்குவாங்கள்ல, அது நடு வீட்டில் வச்ச கூழ் எல்லாமே வந்து பானையில் தான் படைச்சாங்க. அதுக்குன்னு அந்த பானையை வந்து வருஷம் தவறாது எடுத்து வைப்பாங்க. அந்த நாள் வந்து எடுத்துருவாங்க. முதல்ல வந்து பூஜை ரூமில் நம்ம வீட்டில் இருக்கிற தெய்வங்களுக்கு கூழை முதல்ல படைச்சிடுவாங்க. அதாவது துள்ளு மாவு, அதில் வெல்லம் மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க, பச்சரிசி உருண்டை, கூழ், கருவாட்டு குழம்பு, கீரை இதெல்லாம் வீட்டில் வச்சு தேங்காய் கற்பூரம் வச்சு பூஜை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு பெரிய பாத்திரத்தில் வெளியே திருவிதி அம்மனுக்கு அதே போல் கோலமெல்லாம் போட்டு, கிராமம்னா சாணி பூசி மொழிகி அதில் கோலம் போட்டு பெரிய பாத்திரத்தில் படைச்ச கூழை வந்து வெளியே வச்சு எல்லோரும் பக்கம் இருக்கிற வீடுங்கள்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கெல்லாம் கூழ் வார்ப்பாங்க. இதுதான் வழக்கம். ஆனால் எங்கள் வீட்டில், அதாவது மாமியார் வீட்டில் செய்கிற பூஜையே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அம்மா வீட்டில் செய்கிற பூஜை டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா கும்பம் போடுற பழக்கம் வந்து அம்மா வீட்டில் தான் இருக்குது, மாமியார் வீட்டில் இல்லை. அதே மாதிரி நடு வீட்டில் வந்து 3 இலை போட்டு சாமிக்கு படைப்போம், அந்த பழக்கம் வந்து அம்மா வீட்டில் இல்லை. அதனால் இங்கேயும் அங்கேயும் எனக்கு நிறைய வித்தியாசமாக தான் இருக்கும். இப்போ வீட்டுக்குள்ளே பூஜை முடிஞ்சிடுச்சு. இப்போ வெளியே வந்துட்டோம். வெளியே வந்து அப்பா வந்து வெளியே இருக்கிற அம்மனுக்கு இப்போ பூஜை செஞ்சு கூழ் வந்து இப்போ எல்லாருக்கும் ஊற்ற போகிறாங்க. வெளியே வந்து சின்ன கற்பூரம் வச்சு தான் அப்போ தீபாரதனை காட்டினார். அது ரொம்ப நேரம், ஒரு 1/4 மணி நேரம் கிட்ட நின்று எரிஞ்சுது. எங்கள் அம்மாவுக்கு ஆனந்த கண்ணீரே வந்துடுச்சு. நான் இந்த ஒரு சூழ்நிலையில் நான் வந்து அம்மாவுக்கு இது படைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நின்று குடிக்கிறாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு சொல்லிகிட்டு இருந்தாங்க. வந்தவங்களும் எல்லாரும் காத்துட்ருந்தாங்க. கற்பூரம் வந்து கொஞ்சமாக எரிஞ்சிகிட்டே இருந்தது, மெல்ல தான் குளிர்ந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து எல்லாருக்கும் கூழ் ஊற்றி கொடுத்தாங்க அம்மா. அன்றைக்கி வந்து நாங்கள் சீக்கிரமாக கிளம்புற மாதிரி இருந்துச்சு. அதனால் 1:30 மணிக்கே அம்மா வந்து கும்பம் போட்டாங்க. இது போல் உங்கள் வீட்லேயும் கூழ் ஊற்றி கும்பம் போடுற பழக்கம் இருந்தால் என்கிட்ட கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.